Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 28th June 2022. So, first news related to Manar bird wetlands in Rajasthan. It's a bird village also. So, migratory species. Lot of species are migratory species or local species வந்து அதிகமாக இங்கே பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக இட்ஸ் இன் உதய்பூர் ராஜஸ்தான். ஸோ இதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக ராஜஸ்தான் கவர்மெண்ட் வாண்ட் டு ப்ரொடெக்ட் திஸ் அண்டர் தி வெட்லேண்ட் கன்சர்வேஷன். இட்ஸ் அ பேட் வில்லேஜ். ஸோ வெட்லேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். வெட்லேண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ளட் பிளைன், அப்புறம் லைக் மேங்க்ரூவ்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ், சால்ட் பேன்ஸ் வரும். அப்புறம் யூ கேன் டேக் லைக் ரைஸ் கல்டிவேஷன் பண்ணக்கூடிய பேடி ஃபீல்ட் க்ராப்ஸ் வரும். அப்புறம் மெரைன் பார்டர் ஏரியாஸ், தட் இஸ் மார்ஷி லேண்ட்ஸ் வரும். லெஸ் தேன் 6 மீட்டர்ஸ் கடல் ஆழம் வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏரியாவும் வரும். கடல் ஓரங்கள் டெல்டாஸ் வரும், ஃப்ளட் பிளைன்ஸ், ஃபாரஸ்டட் ஏரியா வித் வாட்டர். ஸோ வெட்லேண்ட்ஸ் டெஃபினிஷன் எடுத்துன்னா சேச்சுரேட்டட் வித் வாட்டர். த லேண்ட் இஸ் சேச்சுரேட்டட் வித் த வாட்டர், தட் பிளேஸ் வில் பி கால்ட் அஸ் வெட்லேண்ட்ஸ். இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது, ஃப்ளட்ஸ் அதிகமாகும்போது அதை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் திங்ஸ், பொல்யூஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் அது மட்டும் இல்லை, நிறைய ஈகோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறது, தட் இஸ் பேர்ட்ஸ், பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அது லைக் ஈகோசிஸ்டம், ஸோ தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஏரியா, ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்கும். அப்புறம் 30% ஆஃப் த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ஹேப்பன் இன் திஸ் பீட்லேண்ட்ஸ். 30% ஆஃப் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், கார்பன் ஸ்டோரேஜ். ஸோ அதுவும் இந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ இதெல்லாமே ரீசன் ஃபார் த ப்ரொடெக்ட், லைக் இது ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. அப்புறம் இதை ஹியூமன்ஸ் வந்து அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும். ஸோ அதனால் தோஸ் ஏரியாஸ் ஹேட் டு பி ப்ரொடெக்டட். ஸோ சிக்னிஃபிகன்ட் சொல்லிட்டேன். ஸோ மெனார் அப்படின்ற வெட்லேண்ட்ஸ் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதுவும் உங்களுக்கு சொன்னேன். லாட் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ், அது மட்டும் இல்லை 40% மேலே வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ், பேர்ட் ஸ்பீஷீஸ், மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் வந்து டிபெண்ட் ஆன் தி வெட்லேண்ட்ஸ். ப்ரீடிங் ஸ்பீஷீஸ், ப்ரீடிங் இன் தி வெட்லேண்ட் ஏரியா, அது வேர்ல்டு லெவலில் வெட்லேண்ட்ஸில் தான் அதிகம். மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெனார் வெட்லேண்ட் வந்து தெர் ஆர் 2 லேக்ஸ், தட் இஸ் பிரம்மா அண்ட் தென் பிரம்மா அண்ட் தாந்த் அப்படின்ற 2 லேக்ஸ் சேர்ந்தது தான் அந்த மெனார் வெட்லேண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 150+ ஸ்பீஷீஸ், மைக்ரேட்டரி ப்ளஸ் லோக்கல் ஸ்பீஷீஸ் ஆர் கம்மிங் இன்சைட். ஸோ இதில் ப்ரீடிங்காக வருது. அது எக்ஸெட்ரா கிரேட்டர் ஃப்ளமிங்கோஸ், ஒயிட் டெயில்டு, லேப்பிங், பெலிகான், மார்ஷ் ஹேரியர், பார் ஹெடட் கூஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான ஸ்பீஷீஸ் வர்றதுனால இட் ஹாவ் டு பி ப்ரொடெக்டட். அது மாதிரி இந்த வெட்லேண்ட்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் இதுக்கு ராம்சார் சைட்ஸ் இன்க்ளூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ராஜஸ்தானில் வி ஹேவிங் கியோல்டியோ நேஷ்னல் பார்க், கியோல்டியோ வெட்லேண்ட்ஸ் வந்து ராம்சார் அப்புறம் சாம்பார் லேக், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்டர் தி ராம்சார் சைட்டில் இருக்குது ராஜஸ்தான் ஏரியாவில். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கேட்டகரி நியூஸ். அண்ட் த செகண்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஸ்டார்ட் அப் ecosystem இன் இந்தியா. ஸோ ஸ்டார்ட் அப் ecosystem எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து 3rd largest. மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது we are the 3rd largest. we are encouraging entrepreneurship அதிகப்படுத்தல. அதில் உமனோட கான்ட்ரிபியூஷன் தட் இஸ் 14%. பெங்களூர் இஸ் த ஹாட்டஸ்ட் சிட்டி ஃபார் த ஸ்டார்ட் அப்ஸ். அது வேர்ல்டு லெவலில் 20 லீடிங் சிட்டிஸில் இந்தியாவிலேருந்து பெங்களூர் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஸ்டார்ட் அப் ecosystem. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கார்பரேட் பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணி விடுறது. ஸோ the government doesn't have the infrastructure to create the startups. அப்போ கார்பரேட் பீப்புளை வந்து இன்வால்வ் பண்ணுறோம். மைக்ரோசாஃப்ட் ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் ஃபார் த ஸ்டார்ட் அப்ஸ். அது மாதிரி ஃபேஸ்புக் தனியாக வச்சுருக்காங்க ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். அது மாதிரி இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.
தென் ரெகுலேட்டரி, ஸோ என்வாயர்மெண்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக, வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியில். ஸோ சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் வளராமல் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் இந்த பீப்புள் ஆர் ஹேவிங் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் பட் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் அதோட ப்ரோட்டோடைப் பண்ணுறதுல, அதில் ரிசர்ச் பண்ணுறதுல லேப் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் இன்குபேஷன் சென்டர்ஸ் அதை நடைமுறைப்படுத்துறதுல எல்லாமே லேக் ஆஃப் கிரெடிட் சிஸ்டம், லோன் கிடைக்கிறதுல இதில் எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம்பிள், தேர் ஆர் ஹியூஜ் லாஸஸ் சஃபர்ட் பை பேடிஎம் ரீசன்ட்லி. அவங்க ஐபிஓ லான்ச் பண்ண 2396 crore வந்து லாஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு 21-22. அண்ட் தென் ஜொமேட்டோ, பிபி, தட் இஸ் பாலிசி பஜார் ஃபின்டெக் 1222 அண்ட் தென் 832. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை, பியூரோக்ராட்டிக் ரெட் டேபிசம் அப்படின்னா கையெழுத்து போடாமல் டிலே பண்ணுறது ப்ராசஸை. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அலோவ் பண்ணுறது, தடுக்கிறது. அதன் மூலமாகவே நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து அவங்க ஆரம்பிக்கிறதுல நிறைய ஹேர்டில்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ கரப்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஸோ இது எல்லாமே குளோபல் சப்ளை செயினில் இருக்கக்கூடிய மந்தமான நிலைமைகள், இதெல்லாமே ஸ்டார்ட் அப்ஸை வளர்கிறத வந்து தடுக்குது அப்படின்றதும் இதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ கவர்மெண்ட் என்னென்ன எஃபோர்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆத்ம நிர்பார் பாரத் மூலமாக தே ஆர் ப்ரொவைடிங் அன் ஆப் அண்ட் தென் தே ப்ரொவைடிங் லாட் ஆஃப் கிரெடிட் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக. அண்ட் தென் வி ஹேவிங் எ ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரோக்ராம் 2016 லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ டு என்கரேஜ் த என்டர்பிரனர்ஸ் டு கிரியேட் தி ஸ்டார்ட்அப்ஸை உருவாக்குற ஃபண்டிங் பண்ணுற மெக்கானிசம் இஸ் தேர். அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஃபார் SC/ST பீப்புள் ஹூ வாண்ட் டு கிரியேட் அ ஸ்டார்ட் அப். அப்புறம் ஃபண்ட்ஸ் ஃபார் த ஸ்டார்ட் அப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்டல் இனோவேஷன் மிஷன், அதில் இன்குபேஷன் சென்டர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் சோனதி, தட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ஸ்டார்ட் அப். இதெல்லாமே இந்தியாவில் பண்ணக்கூடிய இனிஷியேஷன் to improve the startup culture in India. So that's all. The next news related to BRICS. Brazil, Russia, India, China, South Africa. So these many countries, they formed a grouping that is called as BRICS. First it was initiated as a BRIC in 2006. Actually 2001 there is an economist, Jim O'Neill. So he coined this word BRIC, and then it was came into existence by 2006. அதுக்கு பிறகு 2010 South Africa joined in this group, so it became BRICS. That's about the initiation. So BRICS பொறுத்த வரைக்கும் it's a grouping which helps for better cooperation. So இதோட கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு லெவலில் பாப்புலேஷன் வந்து 14%. இந்த 5 countries-ஓட கான்ட்ரிபியூஷன், வேர்ல்டு பாப்புலேஷன் 41% பாப்புலேஷன் இஸ் தேர். 24% of the 24% of the GDP, and then 16% of global trade happening in between these countries. Trade. So these are the main importance. அப்புறம் 2014 இதோட சமிட் வந்து இயர்லி நடக்கும். இப்போ பிரிக்ஸோட 14th summit happened. It was virtually conducted by headed by China. 2014 பிரேசில் Fortaleza declaration, two things came, that is New Development Bank, NDB, New Development Bank, and then there is a contingency reserve arrangement. So New Development Bank for funding the projects like World Bank, infrastructural projects funding பண்ற social equality, there is education, and then like எல்லா கண்ட்ரீஸும் ப்ரொவைட் பண்ணுறா, நாட் ஓன்லி ஃபார் த பிரிக்ஸ் கண்ட்ரிக்கு மட்டும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 70 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனா, எவ்ரி கண்ட்ரீஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் மோர். சிஆர்ஏன்றது $100 பில்லியனுக்கான ஒரு ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட். த பர்பஸ் இஸ் டு பேலன்ஸ் ஆஃப், ஏதாவது கண்ட்ரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா தே கேன் கெட் சம் கரன்சிஸ் அஸ் அ லோன். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக.
இப்போ இந்தியா வந்து டாலர் பற்றாக்குறையினால பாதிக்கப்படுது பேமெண்ட்னா தே கேன் டேக் மணி ஃப்ரம் திஸ் கண்டிஞ்சன்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் 100 பில்லியனில் இப்போ 50 பில்லியன் தே கேன் கெட் சரியா. ஸோ தட்ஸ் அபவுட் தி கண்டிஞ்சன்சி ரிசர்வ். அண்ட் த பிரிக்ஸ் பேங்க் இப்போ ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம். தே வாண்ட் டு கிரியேட் எ பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் லைக் ப்ராப்ளம் வந்தப்போ ஷிஃப்ட் அப்படின்றது that's a confidential European dominated banking operation. So it's a loan எடுக்கிறாங்க அப்படின்றப்போ பேங்கிங் அப்ரூவலுக்காக இந்த ஷிஃப்ட் கோடு வந்து அந்த பேங்க் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன் வாண்ட் டு கெட் லோன் ஃப்ரம் அவுட் சைட் he can go, but இந்தியன் பேங்க்ஸ் வந்து அப்ரூவல் கொடுக்கறது they will send a ஷிஃப்ட் கோட் via secret. ஸோ அந்த பேங்க்குக்கு போவோம், அந்த கன்சர்ன் மேனேஜர் அந்த ரீஜனல் ஹெட் கிட்ட போகும், அவங்க அப்ரூவ் அது வந்தால் மட்டும்தான் அந்த லோன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போது ரஷ்யா வந்து இந்த ஷிஃப்ட் அக்ரிமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ரஷ்யா வந்து எந்த ட்ரேடுமே பண்ண முடியாது மற்ற கண்ட்ரிஸ் கூட. ஸோ அதனால ப்ராப்ளம். ஸோ தே வாண்ட் டு கிரியேட் அ பேமெண்ட் சிஸ்டம் லைக் ஷிஃப்ட். அப்புறம் தேர்ஸ் அ லான்ச்சிங் ஆஃப் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ். ஸோ குரூப் ஆஃப் கான்ஸ்டலேஷன் தட் இஸ் 6 சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். அதில் இந்தியா வந்து 2 சேட்டலைட்ஸ் அண்ட் தென் சைனா 2, ரஷ்யா 1, அப்புறம் சைனாவும் பெங்களாதேஷ் சைனாவும் பிரேசிலும் சேர்ந்து கரெக்டாக பிரேசிலும் சேர்ந்து 1. த கொலாபரேஷன் வித் பிரேசில். ஸோ டோட்டல் 6 சேட்டலைட்ஸ் தே ஆர் கோயிங் டு லான்ச். ஸோ இதெல்லாமே வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸோட பெனிஃபிட்ஸுக்காக. திஸ் சேட்டலைட்ஸ் ஒன்லி ஃபார் த பிரிக்ஸ் பெனிஃபிட்ஸ், BRICS countries or benefits. So these are the things you people have to study from the current affairs point of view for examination. Apart from this, இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது and the theme of this year that can be asked in State Public Service Commission exams. The mainly 14th meeting இது, இந்த 14th meeting சைனா வந்து ஹெட் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த BRIC countries வந்து சேர்மன்ஷிப் வந்து 1 இயருக்கு ஒரு வாட்டி நடக்கும். இந்த 1 இயருக்கு ஒரு வாட்டி இந்த சேர்மன்ஷிப் வில் கோ இன் ரொட்டேட்டிங். இந்த அக்ரோனியம் அடிப்படையில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் சரியா. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சேர்மன்ஷிப் வில் ரொட்டேட். இந்தியா வந்து 2021 we chaired, அதுவும் விர்ச்சுவலாக தான் நடந்துச்சு. இப்போது அந்த மீட்டிங்ஸ் வந்து விர்ச்சுவலாக நடந்திருக்கு. அண்ட் தென் தே டிஸ்கஸ்ட் அபவுட் த யுக்ரைனியன் கிரைசிஸ், உக்ரைன் ரஷ்யா ப்ராப்ளம். அந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து லைக் பீப்புளை வந்து திருப்பி குடியமர்த்துறதுக்கு யுனைடெட் நேஷன் அண்ட் தென் ரெட் கிராஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன் பிரிக்ஸ் ஆல்சோ வாண்ட் டு ஸ்டெப் இன் டு இட், பட் ரஷ்யா இஸ் தேர் இன் திஸ் பிரிக். டெரரிசம், ஸோ காம்பேக்ட் டெரரிசத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், அப்புறம் கரப்ஷன்ஸ், டினேயல் ஆஃப் சேஃப் ஹேவன்ஸ் டு கரப்ஷன்ஸ். ஸோ அதை தடுக்கிறதுக்கும் இதில் டிஸ்கஷன் நடந்திருக்கு. நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் தோஸ் திங்ஸ். யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி அபவுட் த பிரிக்ஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். The next news about salt sector crisis. Salt ஓட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. வேர்ல்டு லெவலில் சால்ட் ப்ரொடக்ஷனில் we are the 3rd largest again after US and China. So salt production எடுத்துக்கிட்டா Gujarat is the top in India. Production 80% of the salt production happening, 80% of the salt production happening in Gujarat. India is the 3rd largest after USA, China. அப்புறம் Gujarat top, 2nd Tamil Nadu, 3rd Andhra Pradesh, and then you having Maharashtra, Karnataka, Orissa, then West Bengal, that is enough, Goa. So these are the kind of states. 28.5 million tons per year. Gujarat மட்டும் அது 80% of the total contribution சரியா. ஸோ ப்ரொடக்ஷனில் அப்புறம் வேர்ல்டு லெவலில் 200 million tons இயர்லி ப்ரொடக்ஷன்ஸ் நடக்குது, இது தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் சால்ட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா சி வாட்டரை வந்து பிளாக் பண்ணி அதை எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக
அது ஒரு மெத்தடு. அண்ட் ராக் சால்ட் மைனிங் மெத்தட். ராக் சால்ட் மைனிங் அப்படின்னா ஆல்ரெடி அக்குமுலேட்டட் ஆகிருக்கும் ராக்கில், அதை மைனிங் பண்ணி உடைக்கிறது. ஸோ சால்ட் மைனிங், சால்ட் வந்து இப்போ லைக் சால்ட் பேன் சமைக்கிறதா இருக்கட்டும், சால்ட் மைனிங் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், இட் இஸ் நாட் அண்டர் எனி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மினிஸ்ட்ரிஸ், இட் இஸ் அண்டர் தி மைனிங் மினிஸ்ட்ரி. அப்போ மைனிங் லைசன்சிங் மட்டும்தான் தேவையில்லை, பட் தே ஹாவ் டு கெட் பர்மிஷன். தட் ஆர் லாட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர். இந்த ப்ராப்ளம் இருக்குது. சால்ட் மைனிங் வந்து ரொம்ப நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் இட் இஸ் லிஸ்டட் அண்டர் தி மைன்ஸ் ஆக்ட். அப்புறம் ஸோ மைன்ஸ் கேட்டகரியில் வர்றதுனால ஸ்கெடியூல் 7ல், தட் இஸ் யூனியன் லிஸ்ட், இட் இஸ் அண்டர் தி யூனியன் லிஸ்ட். ஸோ அதுவும் ப்ராப்ளம். 58th, so who can make a law, who can give permission for salt making? Central government. State government can't interfere. Export, everything will be managed because it is under the mining. ஆனால் இந்தியாவில் மைனிங் பண்ணி எடுக்கிறது, ராக்லேருந்து மைனிங் பண்ணி எடுக்கிறது 0.5% தான். மீதி 99.5% we are doing by 5% by evaporation process. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் எவாப்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம், மிஷின்ஸ் மூலமாக ட்ரை பண்ணுறது. இது இயற்கையாக ட்ரை பண்ண வைக்கிறது, சால்ட் பேன்ஸ் அமைச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ். ஸோ அது வேக்யூம் எவாப்ரேஷன் மெத்தடுன்னு பேர். மிஷின்ஸ் மூலமாக எவாப்ரேஷன், வேக்யூம் பண்ணுறது, வாட்டர் எவாப்ரேஷன் பை ட்ரையிங் ப்ராசஸ். சால்ட் செக்டர் ப்ரைஸஸ் எடுத்துன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது வந்து கொண்டு வரணும். இப்போது மைன்ஸ் கேட்டகரியில் இருக்கும்போது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. அக்ரிகல்ச்சர் கேட்டகரி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கேட்டகரியில் இதை மாற்றணும். ஆனால் பாசிபிலிட்டி இஸ் வெரி லெஸ். ஸோ அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற டிமாண்ட் இருக்குது. அது மாதிரி 0.5% தான் உங்களுக்கு மைனிங் சொன்னேன். அப்போ ஏன் மைனிங்கில் வைக்கணும்? மீதி 99.5% மாற்றப்படணும். அப்புறம் வேஜஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி, ஒர்க்கர்ஸ் வந்து பாதுகாப்பு இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டிசாஸ்டர்ஸ் வில் ஹேப்பன், இண்டஸ்ட்ரியல் கொலாப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கான பாதுகாவல்கள் எதுவுமே இல்லை. இதெல்லாமே ட்ராபேக்காக சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். Why there is a reason for the crisis. The next news related to halving the pesticide use across the European, they want to make a law by 2030 குள்ளாடி பெஸ்டிசைட் யூஸை வந்து ஹாஃபாக மாற்றணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. பிகாஸ் இன்டர் கவர்மெண்டல் கிளைமேட் சேஞ்ச் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து ரிப்போர்ட் வந்து ரெஸ்டோர் பண்ணணும், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ரெடக்ஷன் பண்ணணும், டீக்ரேடட் ஈகோசிஸ்டம் வந்து ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தே வாண்ட் டு டூ இட். ஸோ மெயின்லி கன்சர்வேஷன் எஃபோர்ட் அதிகமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பில் பாஸ். நாட் ஓன்லி பெஸ்டிசைடை ஹால்வ் பண்ணுறதுல 50% வந்து இப்போ யூஸ் பண்ணுற பெஸ்டிசைடு லெவலில் வந்து 50% கொண்டு வரணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில். வை திஸ் லா இஸ் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா பாஸ் பண்ணப்பட்ட இப்போது யூபிஎஸ்சி தே ஆஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு லெவலில் எந்த கண்ட்ரிஸ் வந்து ப்ரைவசிக்கு டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு வந்து லா முதல்ல பாஸ் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதில் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5% ஆஃப் த க்ரீன் ஸ்பேஸ் அதிகப்படுத்துறது, காடுகள் அதிகப்படுத்துறது, 10% ட்ரீ கேனப்பி அதிகப்படுத்துறது, அழிஞ்சு போன இடங்கள் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணுறது, ரிவர் வேலிஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் வெட்லேண்ட்ஸ், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் தென் ஹனாய், அப்புறம் இந்தியாவோட டிஃபென்ஸ் பேக்ட் ரீசென்ட்லி சைன் 2030 பார்ட்னர்ஷிப். அதில் உங்களுக்கு மெயினாக மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் சைன் பண்ணியிருக்காங்க. லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் இன் த சென்ஸ் யூ பீப்புள் நோ தட் ரெண்டு கண்ட்ரிஸும் அவங்களோட பேஸஸை, மிலிட்ரி பேஸஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. வி கேன் நேவல் பேஸஸை பயன்படுத்திக்க முடியும். வியட்நாமை பொறுத்த வரைக்கும் they are against the China because they having dispute with South China Sea dispute வந்து சைனா கூட இருக்குது. அதனால் இந்தியா வந்து வியட்நாமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. பிரம்மோஸ் ஏவுகணையாக இருக்கட்டும், இப்போ தேஜஸ் விமானத்தை வாங்குறதுக்கும் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளோட ட்ரேட், டிஃபென்ஸ், நம்ம உருவாக்கக்கூடிய பொருட்களை இன்னொரு கண்ட்ரிக்கு, யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் நம்ம ஏற்றுமதி பண்ண முடியாது. பிகாஸ் தே ஒன்ட் பர்ச்சேஸ், பிகாஸ் தே ஆர் ப்ரொடியூசிங் அ லாட். ஆனால் நம்ம இந்த மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை விற்க முடியும். அதன் மூலமாக டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டெஃபிசிட்டை வந்து குறைக்க முடியும். ஸோ வி கேன் இன்க்ரீஸ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும்.
And then we are doing a lot of exercise with the Vietnam maritime cooperation etc. Malacca Strait சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவங்க கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறது அப்படின்றதும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. தட்ஸ் ஆல். தென் பார்ட்னர்ஷிப் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் G7 மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷன் ஆஃப் சைனா, த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட். இப்போ 2 இயர்ஸாக கோவிட் டைமில் அது கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ அப்போது யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு சைனாவை ஓவர்டேக் பண்ணுறது. G7 கண்ட்ரிஸ் 600 பில்லியன் வந்து வர நாட்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதில் இந்தியா வந்து கலந்துக்கிட்டாங்க கெஸ்ட்டாக, அது தெரியும் உங்களுக்கு. இந்த 5 இயர்ஸுக்கு வந்து இந்த ஃபண்டிங் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட், தட் இஸ் equity, ஹெல்த் அண்ட் செக்யூரிட்டி, ஒரு 4 பில்லர்ஸில் பண்ண இருக்காங்க. மெயின்லி வந்து climate அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னா, லைக் நம்ம சோலார் டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் அப்படின்னா வி நீட் ஃபண்ட், ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜிக்கு மாறணும் அப்படின்னா வி நீட் ஃபண்ட். அப்போது டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸில் தே வில் ஃபண்ட் climate செக்யூரிட்டி எக்ஸெட்ரா, climate அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி. அப்போ சைனாவை வந்து இதன் மூலமாக கவுண்டர் பண்ண முடியும். ஸோ அலைனிங் வித் சைனா, டிபெண்டிங் ஆன் சைனா ரெடியூஸ் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட். டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, தட் இஸ் ஐசிடி, லைக் வைஃபை கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லா கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அதை வந்து அதிகப்படுத்துறது. அதுக்கு வந்து இந்த 600 மில்லியனில் ஃபண்டிங் இருக்கும். ஜெண்டர் ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்கனாமிக் டிப்ரிவேஷன்லேருந்து ஜெண்டர் பாதிக்கப்படுறது. ஸோ anybody else, so any genders affecting by லைக் பார்ட்டிசிபேஷன் கிடைக்காம இருக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு எஜுகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணுறது. த ஹெல்த் அண்ட் செக்யூரிட்டி, ஹெல்த் செக்யூரிட்டி, தட் இஸ் இன்சூரன்ஸ் செக்டார் எக்ஸெட்ரா. ஸோ அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் அதிகப்படுத்துறது. ஸோ அதன் மூலமாக வேக்சின் கிரியேஷனாக இருக்கட்டும், இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு வந்து யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ், த G7 கண்ட்ரிஸ் கோயிங் டு ஹெல்ப். அப்போ இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் அதிகமான ஃபண்ட் வரும். வி கேன் மேக் அவர் எனர்ஜி செக்டாராக இருக்கட்டும், எஜுகேஷன் செக்டாராக இருக்கட்டும், ஹெல்த் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதன் மூலமாக வி கேன் டூ சம் காம்படிஷன் வித் சைனா. சரியா? ஸோ இந்தியாவும் பிஜிஐ, தட் இஸ் பார்ட்னர்ஷிப் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ரிமெண்ட், இந்த இனிஷியேட்டிவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கிட்டத்தட்ட 30 மில்லியனுக்கான அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங் வில் பி கிவன் டு இந்தியா. அது யூஎஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சைனாவை பொறுத்தவரை இட் வில் கவுண்டர் தி சைனாவோட பிளானிங். மற்ற கண்ட்ரிஸ் வந்து டெட் ட்ராப்பில் மாட்டி விட்டு அவங்க மட்டும் லைக் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. குளோபல் சப்ளை செயினில் இருந்த ப்ராப்ளம் எல்லாமே பிகாஸ் ஆஃப் சைனா ஹேப்பன். ஸோ அதெல்லாம் டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பாரத் NCAP, தட் இஸ் பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இது April 1, 2023 நடைமுறைக்கு வர இருக்குது. எல்லா கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்களோட காருக்கு இப்போ ரேட்டிங் கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா கிராஷ் டெஸ்ட் இல்லைன்னா ட்ராஷ் டெஸ்ட் அப்படின்றது, விச் மீன்ஸ் அந்த எல்லா காருமே வந்து ஆக்சிடெண்ட்டை எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்ற ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்பட்டு எந்த அளவுக்கு அது பேசஞ்சர்ஸ் அண்ட் டிரைவர்ஸுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்குது, கார் ஓனர்ஸ் அண்ட் ஹூ ஆர் ட்ராவலிங் இந்த கார் டிரைவர்ஸ் எக்ஸெட்ரா, எந்த அளவுக்கு அது பாதுகாப்பு உறுதித்தன்மையாக இருக்குது அப்படின்றத பொறுத்து 1லேருந்து 5 வரைக்கும் ரேங்கிங் கொடுக்க இருக்காங்க. அந்த ரேங்கிங் வந்து 8 சீட்டர் மோட்டார் வெஹிக்கிள்ஸுக்கு வரைக்கும் தான், ஹையர் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் கிடையாது. M1 வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற கேட்டகரி அவங்களுக்கு மட்டும்தான் இதை பேசஞ்சர் கார் இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் கொடுக்க இருக்காங்க. இது கொடுக்கறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சேஃப்டி ஆஃப் த பேசஞ்சர்ஸ் கேன் பி சஸ்டைன்ஸ், கார் ரேட்டு கம்மி பண்ணுறதுக்காக லோ குவாலிட்டி காரை உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இந்தியாவோட மொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து வேர்ல்டு லெவலில் காம்படிட்டிவாக உருவாக்கும். US இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சுசுக்கி, டாட்டா போன்ற கம்பெனிஸ் வந்து இந்த அளவுக்கு US லெவலில் காம்படிட்டிவாக வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசஞ்சர்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. So that's all. Then next news, very important, that is performance graded index. So 1920 ரிப்போர்ட் எடுத்த ரிப்போர்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் டேக்கன் இன் 6 மேஜர் இண்டிகேட்டர்ஸ். அதில் 12 கன்வெர்ட் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் ஆர் தேர். மேஜர் டைமென்ஷன்னா 6 தான். அது 6 அடிப்படையில் இட் வில் பி டேக்கன். இதை எடுக்கிறது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி
மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே. இது எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸோட காம்படிஷன் லெவல் அதிகப்படுத்துறது, ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டேட்ஸ் லெவலில் ஸ்கூல்ஸோட லேர்னிங் பர்ஃபார்மன்ஸ், ஸ்கூல் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு அவுட்கம் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. அதில் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து அவுட்கம் கேட்டகரி. அதில் லேர்னிங் அவுட்கம், அப்புறம் ஆக்சஸ் அவுட்கம், டீச்சர் அவைலபிலிட்டி, இதன் அடிப்படையில் ரேங்கிங் வில் பி கிவன் டு திஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அது மாதிரி எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் டிரான்சாக்ஷன். ஸோ அது அடிப்படையில் லேர்னிங் மேனேஜ்மெண்ட், லேர்னிங் என்ரிச்மெண்ட் கேட்டகரியில் ஆக்டிவிட்டீஸில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்றபடியில் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் டிரான்சாக்ஷன். மூணாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரி, தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல், அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாமே வந்து ப்ராப்பராக லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், இதன் அடிப்படையில் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க. அப்புறம் டிஜிட்டல் லேர்னிங் எந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ ஆக்சஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே அந்த டிஜிட்டல் லேர்னிங்கான கேப்பபிலிட்டி இருக்குது, அந்த ஸ்கூல்ஸ் எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருக்குது அப்படின்றது. தென் கவர்னன்ஸ் ப்ராசஸ், தட் இஸ் ஃபண்ட் கன்வர்ஜ் பண்ணுறது, அப்புறம் அட்டண்டன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம், ஸ்கூல் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ஸ், இதெல்லாமே வரும் கவர்னன்ஸ் அடிப்படையில். எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்றது தான் கவர்னன்ஸ், அசஸ்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதன் அடிப்படையில் 12 மெயின் இண்டிகேட்டர்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 83 இண்டிகேட்டர்ஸ் மொத்தம் சேர்த்து அதை எடுக்கும்போது, ஸோ இதில் வரக்கூடிய ரேங்கிங் அடிப்படையில் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வில் பி நேம் ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதில் 90% மேலே எடுக்கிறது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து தாக்ஷா அப்படின்ற பேரும், 81லேருந்து 90% பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து உத்தராக்ஷ் அப்படின்ற பேரும், அதுக்கு கீழே உத்தம், அதி உத்தம் அப்படின்ற கேட்டகரி கொடுக்குறாங்க. அதில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணப்படலை அப்படின்றது தான் யூ கேன் சி அந்த கிராஃப் ஒன்று இருக்கும். ஷோ த ராஜஸ்தான் இஸ் அ பெட்டர் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் இந்த எஜுகேஷன் கேட்டகரியில், பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில். யா, சிக்கார், ஜுன்ஜு, ஜெய்ப்பூர், இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து 81லேருந்து 90%, தட் இஸ் உத்தராக்ஷ் அப்படின்ற ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் ரொம்ப லோவர் பர்ஃபார்மன்ஸ் என்ன, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற ஸ்டேட்ஸ் வந்து லோவர் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ யூ வில் ஹேவ் டு ஸ்டடி. கீழே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த ஸ்டேட்ஸ் ப்ரூவர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஷிகார், ஜுன்ஜு, அப்புறம் ஜெய்ப்பூர், ஃபிகர்ட் இன் உத்தராஷ் நான் சொன்னேன். 80லேருந்து 90க்கு மேலே யாருமே கிடையாது. ராஜஸ்தானில் 24 டிஸ்ட்ரிக்ஸ் இந்த கிரேட். அது மாதிரி பஞ்சாபில் 14, குஜராத்தில் 13, கேரளாவில் 13. ரொம்ப லோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி திரிபுரா, நார்த் ஈஸ்டர்ன், காரோ ஹில்ஸ், தட் இஸ் மேகாலயா, மத்திய பிரதேஷ், இதெல்லாம் லோ பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் இருக்குது. So that's all. So you people have to study. Completed, right? So that's all about today's current affairs. Hope you people enjoyed. Thanks a lot for joining with us.